இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்த பட்ஜெட்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 12 லட்சம் வரைக்கும் நீங்க earn பண்ணா 12 லட்சம் வரைக்கும் தான் நியூ ரெஜிம்ல இருந்தா. நியூ ரெஜிம்ல இருந்து you are compulsorily pushed to new regime. அதுவே அகைன்ஸ்ட்னுவே. நீங்க ரெண்டு ரெஜிம் வச்சிருக்கீங்க இன்கம் டாக்ஸ்ல, ஏன் ஒரு ரெஜிமை டிப்ரீவ் பண்ணிட்டு இன்னொரு ரெஜிமை நீங்க இன்சென்டிவைஸ் பண்றீங்க? அப்போ அந்த ரெஜிமை நீங்க ஸ்கிராப் பண்ணிருக்கணும். இல்ல ஓல்ட் ரெஜிம் பத்தி பட்ஜெட்ல எந்த வார்த்தையுமே இல்ல, அதனால ஒரு பயனே இல்ல. அப்ப அது இருக்கவே கூடாது இல்ல. ஆனா என்ன பண்றாங்க, நியூ ரெஜிம்க்கு நாங்க கொடுக்குறோம், ஓல்ட் ரெஜிமை நாங்க பாத்துக்க மாட்டோம்னு சொல்றது. இன்டைரக்டா என்ன சொல்றாங்க, ஓல்ட் ரெஜிம்னா ஓல்டு கவர்மெண்ட், ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, நாங்க புதுசா கொண்டு வந்து 12 லட்சம் ஆக்கிட்டோம். 13 lakhs earn பண்றீங்க, 4 lakhs வந்து டாக்ஸ், 12 lakhs earn பண்ணாதான் ஜீரோ டாக்ஸ். 12 lakh 1 rupee, அந்த 1 rupee ஏறினதுனால நீங்க 60,000 டாக்ஸ் கட்டணும். ஸோ திஸ் இஸ் ட்ரிக் ஆஃப் த பிரசன்ட் அனௌன்ஸ்மெண்ட். 24 லட்சம் earn பண்ணாங்கன்னா 12 lakhs மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் 12 lakhsக்கு டாக்ஸ் கட்டினா போதும். ஸ்லாப் எப்போ ஸ்டார்ட் ஆகும், 12 lakhs ஸ்டார்ட் ஆகும். இப்போ 4 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 12 lakhs சொல்லிட்டு எதுக்கு ஸ்லாப் சொல்றாங்க, எதுக்கு திருப்பி டாக்ஸ் வந்து 4 lakhs வந்து போடுறாங்க? இமீடியட்டா ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ, எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னு. அவங்க ரிபேட் மாடல் ட்ரை பண்றாங்க. 7 லட்சம் இருந்ததை ஸ்ட்ரைட்டா 12 லட்சம் ஆக்கிட்டாங்க. ரிபேட் மாடல்ங்கிறது என்ன? 12 lakhs வந்துறீங்க, நீங்க 60,000 ரூபாய் ஆக்சுவலா டாக்ஸ் பே பண்ணிருக்கணும். டாக்ஸ் இருக்கு, எங்களுக்கு வேணாம் டாக்ஸ் வேணாம், ரிபேட். 1.5 கோடி பேர் இந்தியாவில் பயனடைஞ்சிருக்கோம். இந்த 1.5 கோடி தான் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க பெருசா. அவங்களோட இம்பாக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் அதிகம். அவங்கள ஹாப்பி பண்ணா நல்ல பட்ஜெட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுன்றது தான் பாயிண்ட். இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் உண்மையாலே சஃபர் ஆகுறாங்களா அப்படின்னா 100% சஃபர் ஆகுறாங்க. ரெண்டு இஷ்யூ நடக்குது மிடில் கிளாஸ்க்கு. ஒன்று அசெட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன், ரெண்டாவது இஷ்யூ வந்து ஃபுட் பிரைஸஸோட இன்ஃப்ளேஷன். ஓவராலாக ஃபுட் பிரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இதில் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் தான். சடனாக வந்து மிடில் கிளாஸ் வந்து பாதிக்கப்படும் பொழுது அவங்க மிடில் கிளாஸ்லேருந்து புவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம நாட்டில் இன்க்ளூடிங் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிக்கையுமே சீனியர் சிட்டிசனுக்காக கிடையாது. சீனியர் சிட்டிசன் ஒன்ஸ் ஆயிட்டா நீங்கள் வச்சிருக்க சேவிங் மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் வருதா, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மேலேயும் டாக்ஸ் இருக்கு. அப்போ யூ ஆர் நாட் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். பணம் இருந்தாலே இவ்வளோ செலவாகும், பணம் இல்லைன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும்? 40 lakh crore பட்ஜெட்லேருந்து நீங்கள் 50 lakh crore மூவ் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 100 lakh crore பட்ஜெட் இந்தியா வந்து மூவ் ஆயிடும் 2030க்குள்ள. டேக் மை வேர்ட். அப்போ 100 lakh crore பத்தாது. வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். சார் வணக்கம். வணக்கம் கௌதம். சார், இந்த பட்ஜெட் வந்திருக்கு. ஸோ முதல்ல ஓவர்வியூ பட்ஜெட்டை முதல்ல எப்படி பார்க்குறீங்க, எப்படி இருந்தது? டெஃபினட்டாக இந்த பட்ஜெட் ஆகப்பட்டது மிடில் கிளாஸ் வந்து சஃபர் ஆகிற டைமில் வந்து வந்திருக்கக்கூடிய பட்ஜெட். உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் 10 years நம்ம வந்து பட்ஜெட் டிஸ்கஷன்ஸ் பல பிளாட்ஃபார்ம்ஸில், பல டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸ் நீங்களே கூட அமைச்சு கொடுத்துருந்தீங்க. அந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பேசும்பொழுது அந்த பட்ஜெட்டுடைய சாராம்சம் என்னென்னு பார்ப்போம். பட் லாஸ்ட் 10 yearsல இல்லாத ஒரு பிரச்சனை வந்து இப்போ மிடில் கிளாஸ்க்கு வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பட்ஜெட் வந்து இப்போ பொருளாதார பிரச்சனையில் வர்றது ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை யாருக்கு இருக்குன்றது தான் பாயிண்ட்டு. 2019 பொருளாதார பிரச்சனை வந்து மேனுஃபேக்சரிங் என்டிட்டி கம்பெனிஸ்க்கு, மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு இருந்தது. அந்த டைமில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் செப்டம்பர் 2019 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1,26,000 crores வந்து டிவிடெண்ட் கொடுத்தாங்க. அந்த டிவிடெண்ட்டை வந்து கார்ப்பரேட்டுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட் ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து கொடுத்து 25% ரஃப்லி வந்து கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் அப்போ மீட் பண்ணாங்க. ஏன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து டிவிடெண்ட் பேஸ் பண்ணி அப்போ வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து கிரைசிஸில் இருந்தது. அந்த மாதிரி ஒரு வாட்டியும் ஒரு செக்டர் கிரைசிஸில் இருக்கும் போதும் கவர்மெண்ட் வந்து மீட் எடுப்பாங்க. பட் இப்போ இந்த வருடம் வந்து லாஸ்ட் 3 monthsவே என்னுடைய இன்டர்வியூஸில் வந்து கிளியராக சொல்லிட்டு இருந்தேன். கவர்மெண்ட் வந்து 15 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட், நான் பேசிக் எக்ஸாம்ஷன் பட் எங்கேயுமே சொன்னதில்லை, கொடுக்கலனா இந்த அரசாங்கம் வந்து வரக்கூடிய எலெக்ஷனை தோற்றுருவாங்கன்னு சொன்னேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே. பட் எல்லாருமே வந்து என்ன சொன்னாங்க, அது மாதிரி வந்து பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, டேக்ஸ் கட்டுறவங்களே வந்து கம்மி, அவங்களுக்கும் வந்து 15 லட்சம் இருக்கிறவங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துட்டா எப்படி வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து கட்டாயம்னு சொல்லியிருந்தேன். பட்ஜெட் வரும்போது நிறைய பேர் ஞாபகம் வச்சுருந்தாங்க. நான் சொன்னதை முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சதை கவர்மெண்ட்டு வந்து இந்த பட்ஜெட்டில் 12 லட்சம் கொண்டு வந்திருக்காங்க. 2026-27க்குள்ளே அது 15 லட்சமாக ரீச் ஆகும். ஓகே, டேக் மை வேர்ட். 15 lakhs வரைக்கும் போகும், ரீச் ஆகும். பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து மினிமம் ஒரு 6 to 7 lakhs கொண்டு வந்துருவாங்க. இப்போ வந்து 2 விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த பட்ஜெட் பொறுத்த வரைக்கும். மிடில் கிளாஸ் உண்மையாலே சஃபர் ஆகுறாங்களா அப்படின்னா 100% சஃபர் ஆகுறாங்க. 2 ஆஸ்பெக்ட் பேஸ் பண்ணி. இனி பார்த்தீங்கன்னா மேபி பொலிட்டிக்கல் இருக்கிறவங்க வந்து எதிர்க்கிறவங்க வந்து பயங்கரமாக எதிர்க்கலாம்,
சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து எதுவுமே இல்லாத மாதிரி பேசலாம். பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். லெட் அஸ் சி ப்ரொஃபஷனலி என்ன இஷ்யூன்னு. 2 இஷ்யூ நடக்குது மிடில் கிளாஸ்க்கு. ஒன்று அசெட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன். ஓகே, அவங்க வாங்கக்கூடிய அசெட்ஸ் லைக் அப்பார்ட்மெண்ட்டோ கோல்டு அசெட்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வந்து 1 கிராம் நகையாவது வாங்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவே இன்றைக்கி எவ்வளோ விலைன்னு உங்களுக்கு தெரியும். 2வது வந்து டெஃபினட்டாக 10,000 rupees இப்போ தாண்டுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு அந்த அசெட் இன்ஃப்ளேஷன். 2வது இஷ்யூ வந்து ஃபுட் ப்ரைஸஸோட இன்ஃப்ளேஷன். ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் உங்களுடைய கன்சூமர் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரிட்ஜு, ஏசி, அதை பற்றி கூட நான் பேசலை. அதை கூட சம்டைம்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபுட் ப்ரைஸ் அதுவே வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. வெங்காய விலை, தக்காளி விலை, எல்லா பொருட்களோட விலை, ஈவன் மீட் கன்சம்ஷன், நம்மளுடைய சிக்கன் ப்ரைஸு, மட்டன் ப்ரைஸு, நான்வெஜ் ப்ரைஸஸும் பார்த்திங்கன்னா ஏறிட்டே தான் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் போய் சாப்பிடும்போதும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இன்றைக்கி ஒரு தோசை தோசை ப்ரைஸும் ஏறி இருக்குது. அப்படி பார்க்கும்போது தோசை, இட்லி எல்லா ப்ரைஸும் ஏறும் பொழுது ஓவராலாக ஃபுட் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் இருக்கும்போது இதில் பாதிக்கப்படுறது மிடில் கிளாஸ் தான். நீங்கள் புவர் பாதிக்கப்படலையான்னு நீங்கள் உடனே கேட்கும் பொழுது அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அவங்க எப்பயுமே பாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஓகே, இது வந்து சடனாக வந்து மிடில் கிளாஸ் வந்து பாதிக்கப்படும் பொழுது அவங்க மிடில் கிளாஸ்லேருந்து புவர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வறுமை கோட்டுக்கு கீழே போகிறது. வறுமை கோட்டுக்கு இல்லை, அவங்களுக்கு புவர்னா அவங்களோட வெல்த் டிட்டோரேட் வருது. ஓகே, சேவிங் இருக்கும், இஎம்ஐ வாங்கியிருப்பாங்க, அதை கட்டணும், இப்படியே கிரெடிட் கார்டில் ஓட்டிகிட்டு இருப்பாங்க மிடில் கிளாஸ். புவர் பீப்புளுக்கு எனிவே சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ மிடில் கிளாஸாவது காப்பாற்றி அது வழியாக புவருக்கு வந்து டேக்ஸ் அவங்கள பண்ணி புவருக்கு ஸ்கீம்ஸ் கொடுத்தா அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ரிச்சை டேக்ஸ் பண்ணணும், ஐ வில் கம் டு தட் பாயிண்ட். பட் மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் தே ஆர் பெரினியலி பீன் அஃபெக்டட் பை த ப்ரைஸஸ், எஸ்பெஷலி இப்போ லாஸ்ட் 1.5-2 இயர்ஸில். இதை வந்து எல்லாருமே உணர ஆரம்பித்தாங்க. இது உணர ஆரம்பிக்கும் போது பெருசாக பத்திரிகையில் கூட இது எழுதலை. பட் தொடர்ச்சியாக வந்து லெஜிஸ்லேட்டர்ஸே சுற்றி எவ்வளோ சொந்தக்காரங்க மிடில் கிளாஸ் இருப்பாங்க பார்லிமெண்டேரியனுக்கு. நாட் ஆல் பார்லிமெண்டேரியன்ஸ் ஆர் ரிச், அதுவும் நம்ம அசியூம் பண்ணிக்கூடாது. தெர் ஆர் ஹானஸ்ட் பார்லிமெண்டேரியன்ஸ் இரஸ்பெக்ட் ஆஃப் த பார்ட்டி. அவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் தான் இருப்பாங்க. வாங்கக்கூடிய சம்பளம், அவங்க என்ன சம்பளம் கிடைக்குதோ அதை வச்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களே ஹீட்டை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த ப்ரொப்போசல் ஆகப்பட்டது ப்ரீ பட்ஜெட் மெமராண்டமில் கொடுக்கும்போது எல்லாருமே வந்து மிடில் கிளாஸ் சஃபர் ஆகிறத இண்டிகேட் பண்ணதும், மிடில் கிளாஸ் வந்து சேவிங்கும் பண்ணுறதில்ல, கன்சம்ஷனும் காசு இல்லை. அந்த காசு ஏன் இல்லைன்னு பார்க்கும்போது டேக்ஸ் ஒரு ரீசனு. இன்றைக்கி வேலைக்கு போகிறாரு, அவர் வேலைக்கு போன உடனே சம்பளம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணிடுறாங்க. அந்த டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா அவங்கள டேக்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அப்போது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் பெனிஃபிட் கொடுக்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சேவிங் பண்ணணும்னு சொல்ல, ஃப்யூச்சருக்காக சேவ் பண்ணிக்கோங்க, நான் டேக்ஸ் பண்ணாமல் இருக்கிறது நீங்கள் சேவ் பண்ணுறதுக்காக தான் சொல்லலை. அவங்க இன்டென்ஷனை வெளிப்படுத்திட்டாங்க. என்ன வெளிப்படுத்துகிறாங்க? கன்சியூம் பண்ணணும், நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த செலவு பண்ணுற மாடலை கவர்மெண்ட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஓல்ட் டேக்ஸ் ரெஜிம்னு ஒன்று இருந்தது, அப்புறம் நியூ டேக்ஸ் ரெஜிம் கொண்டு போகிறாங்க. அந்த ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமில் பார்த்தீங்கன்னா கௌதம் 80C 80D இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்கும், டிடக்ஷன்ஸ் இருக்கும். இந்த டிடக்ஷன்ஸ்க்காக என்ன பண்ணுவோம், நம்ம கரெக்டாக வந்து ஒரு மார்ச் ஜனவரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்சூரன்ஸ் எடுப்போம். இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து 80Cல ஃபைல் பண்ணுவோம். அது பண்ணால் நம்மளுக்கு டேக்ஸ் கம்மியாகும் அப்படிங்கிற அபிப்பிராயத்திலேயே நம்ம அதை எடுத்துருவோம். கம்மியாகும். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னு கூட தெரியாது, ஆனால் எல்ஐசி எடுத்துருவாங்க, டேக்ஸ் கம்மியாகும்ப்பா ஆடிட்டர் கிட்ட சொல்லணும்னு சொல்லுவாங்க. உண்மையில எவ்வளோ கம்மியாகும்னு கூட தெரியாது, டேக்ஸ் கம்மியாகும் அப்படி தான் அவங்க தெரிஞ்சுட்டு இருக்குமே தவிர யாரும் கால்குலேட் பண்ணி பெருசாக பார்த்தது கிடையாது. அது வந்து கம்பல்சரி சேவிங் மோடுக்கு போயிட்டு இருந்தது, கம்பல்சரி சோஷியல் செக்யூரிட்டிக்கு போயிட்டு இருந்தது. இப்போது 80Cல எல்ஐசி எடுத்தாரா, இப்போ நியூ டேக்ஸ் ரெஜிமில் ஒரு மிடில் கிளாஸ் என்ன பண்ணுவார், எதுக்குப்பா இந்த இன்சூரன்ஸ் வருஷம் செலவாகுது, அதுக்கு பதிலாக செலவு பண்ணிட்டு போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லி செலவு பண்ணால் அந்த குடும்பத்துக்கு இன்றைக்கி சோஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கம்பல்சரி ஸோ இப்போ 80C இல்லையா, அப்போ 80C இல்லைன்னா அவர் ஏன் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைப்பாரு. அதெல்லாம் என்ன யூஸ் இருக்கு, கம்பல்ஷன் இல்லைன்னா ஏன் நோக்கி போக எடுக்கணும், அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம், இப்படியே ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணி அதனால் வந்து இன்சூரன்ஸ்லெஸ் சொசைட்டியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிடில் கிளாஸு. இது அதனால தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே, இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து 12 லட்சம் வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுக்கல, 12 லட்சம் வரைக்கும் ரிபேட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையுமே. 12 லட்சம் ரிபேட் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் வந்து எல்லாம் கிட்டத்தட்ட 95% ஆஃப் த மிடில் கிளாஸ் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமை நோக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நியூ டேக்ஸ் ரெஜிம் ஏன்னா நியூ டேக்ஸ் ரெஜிமில் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டை 4 லேக்காக உயர்த்திட்டாங்க. 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா, 12 லட்சம் நீங்கள் சேலரி எம்ப்ளாய்டாக இருந்தீங்கன்னா 12,75,000, ஏன்னா 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடச்சிடும். 12 லட்சத்துக்கு 60,000 மிச்சம்.
ரஃப்லி அபவுட் 1 lakh to 1,75,000 வந்து மிச்சப்படுது. இந்த பணத்தை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றது தான் பாயிண்ட். இன்சூரன்ஸ் எடுக்க போகிறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சேவிங்காவது பண்ணுவீங்களா? இல்லை காசு அதிகமாக வந்திருக்கு நான் கம்பல்ஷன் இல்ல கம்பல்சன் பண்ண மாட்டோம். எக்ஸாக்ட்லி. ஸோ அப்போ ஏன் சேவ் பண்ணணும்? அதான் என்னோட பாயிண்ட். கவர்மெண்ட் எப்பெல்லாம் கன்சியூம் பண்ண சொல்றாங்களோ அப்போ நீங்க சேவ் பண்ணணும். எப்பெல்லாம் கவர்மெண்ட் சேவ் பண்ண சொல்றாங்களோ அப்போ நீங்க கன்சியூம் பண்ணணும். காரணம் ஒண்ணே தான். இது பாரடாக்ஸ். ஏன் வந்து நீங்க சேவ் பண்ணணும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்னா, கை காசு வந்துச்சு. மிடில் கிளாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாகவே கை காசு வந்தோடனே எப்படி வந்து அது செலவு பண்ணலாம், இன்றைக்கி எஜுகேஷன் நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல டியூஷன்ஸ் கொடுக்கணும், இல்லை ஸ்போர்ட்ஸ் சேர்த்து விடலாம், இந்த மாதிரி மைண்டில் தான் அவங்க இருப்பாங்க. தேர் பெட்டிங் ஆன் எஜுகேஷன். ஆர் கொஞ்சம் ஜாய், இப்போ வெளியில் போயிட்டு வெளியூர் போயிட்டு வரலாம் லீவில் அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் இது இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் வந்து பணத்தை வந்து சேவ் பண்ண வேண்டிய கட்டாயம் என்னென்னா, மிடில் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் 55-60 வயசு ஆகும்பொழுது ரிட்டையர் ஆகும்போது நம்ம நாட்டில் இன்க்ளூடிங் இந்த பட்ஜெட்டில் எந்த அறிக்கையுமே சீனியர் சிட்டிசனுக்காக கிடையாது. சீனியர் சிட்டிசன் ஒன்ஸ் ஆயிட்டா நீங்கள் வச்சுருக்க சேவிங் மேலே ஃபிக்ஸட் டெபாசிட் வருதா, அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் மேலேயும் டேக்ஸ் இருக்குது. உங்கள்கிட்ட டேக்ஸ் ஸ்டில் கலெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்து ஏதாவது பொருளை வந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா செலவு பண்ணுறீங்க, மெடிக்கலில் போய் நீங்கள் வந்து தேவையான டேப்லெட்ஸ் வாங்குறீங்க, இல்லை மெடிசன் வாங்குறீங்க, அது மேலேயும் ஜிஎஸ்டி கட்டுறீங்க 18%, 12% ஆஸ் த கேஸ் மேபி. அப்போது யூ ஆர் நாட் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேக்ஸ். பணம் இருந்தாலே இவ்வளோ செலவாகும், பணம் இல்லைன்னா உங்களுக்கு அது என்ன ஆகும்? அப்போ சேவிங்கே பண்ணாமல் இருந்தால் இன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 1 lakh rupees இல்லை 1.5 lakh rupees சேவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரிட்டையர் ஆகும்போது அந்த பணம் வந்து காம்பவுண்டிங் எஃபெக்டில், லா ஆஃப் காம்பவுண்டிங்கில் டெஃபினட்டாக அது ஒரு பெரிய பணமாக இருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கான வழி இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட்டு சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்குறதுல மற்ற நாடுகள் மாதிரி கொடுப்பாங்களா தெரியாது. ஏன்னா அன்னன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ கவர்மெண்ட்டு அந்தந்த பிரச்சனைக்கு தான் அட்ரஸ் பண்ணுறாங்களே தவிர லாங் டேர்மில் திங்க் பண்ணி எந்த பொலிட்டீஷியனும் லெஜிஸ்லேட்டர் ஆனவர் செய்ய மாட்டார். அந்த வருஷம் பண்ணால் பீகாரில் ஓட்டு கிடைக்குமா, அந்த வருஷம் பண்ணால் ஆந்திராவில் ஓட்டு கிடைக்குமா, இதை பண்ணால் அப்போ ஓட்டு பண்ணுவாங்களான்றது தான் அவங்களோட பாயிண்ட். 50 வருஷத்துக்கு அப்புறம் என்ன வேணும்னா எனக்கு என்னன்ற மாதிரி தான் ட்ராவல் ஆகுறாங்க. பட் விஷனரியாக இருக்க வேண்டியது லீடர்ஸ் கிடையாது, விஷனரியாக இருக்க வேண்டியது செல்ஃப் இன்ட்ரெஸ்டட் இண்டிவிஜுவல்ஸ். லீடர்ஸும் தானே இருக்கணும். அப்போ தானே நீங்கள் மக்களை பற்றி யோசிக்கிற அரசு, மக்களுக்கான அரசுங்கிற பாயிண்ட் அங்கிருந்து தானே வருது. இல்லை அவங்களால கவர்மெண்ட்டோடைய கேக்கும் வந்து ஸ்மால் தான். நீங்கள் வந்து இருந்தால் கொடுக்க போகிறாங்க. 50 lakh crores இன்னைக்கு பட்ஜெட்டு. இந்த பட்ஜெட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் வந்து டெஃபினட்டாக சர்டன் ஸ்கீம்ஸ் ஆர் ஹெல்பிங் த கார்பரேட்ஸ். ஐ எம் நாட் டினைங், நோ டே ஐ வில் டினை. பட் தேர் ஆர் ஸ்கீம்ஸ் விச் ஆர் பிரைமர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் புவர் அண்ட் மிடில் கிளாஸ். இருக்கிற இன்னைக்கு இந்தியாவுக்கு தேவை 1,50,000 lakh crore பட்ஜெட்டு. 50 lakh crore 40 lakh crore பட்ஜெட்லேருந்து இன்றைக்கி 50 lakh crore மூவ் ஆயிருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 100 lakh crore பட்ஜெட் இந்தியா வந்து மூவ் ஆகிடும் 2030க்குள்ளே. டேக் மை வேர்ட். அப்போ 100 lakh crore பத்தாது. அப்போ ஹவு டு வி ஸ்ட்ரீம்லைன் த எக்கானமி, ஹவு டு வி பிரிங் சர்டனிட்டி இன் த லைஃப்ஸ் ஆஃப் த சிட்டிசனுங்கிறது தான் விஷன் ஆஃப் த லீடர்ஸாக இருக்கணும். பட் அவங்க ஹேண்ட்ஸும் டைட்டு தான். அதுக்காக அவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டு, யூனியன் கவர்மெண்ட் பண்ணுறது கரெக்டுன்னு ஐ எம் நாட் கெட்டிங் இன் டு த சப்போர்ட் ஆர் அகெயின்ஸ்ட் த இஷ்யூ. ஐ எம் ஒன்லி சேயிங் தேர் ஆல்சோ ஃபேஸிங் சம் லிமிடேஷன்ஸ். அப்போது நம்ம ஆஸ் அ சிட்டிசன் நம்ம கிட்ட இருக்க இன்கம்மை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இந்த பட்ஜெட்லேருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 12 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணால் 12 லட்சம் வரைக்கும் தான் நியூ ரெஜிமில் இருந்து 12 லட்சம் நியூ ரெஜிமில் இருந்து யூ ஆர் கம்பல்சரிலி புஷ் டு நியூ ரெஜிம். அதுவே அகெயின்ஸ்டுன்னுவேன். நீங்கள் 2 ரெஜிம் வச்சுருக்கீங்க இன்கம் டேக்ஸில், ஏன் ஒரு ரெஜிமை டிப்ரீவ் பண்ணிவிட்டு இன்னொரு ரெஜிமை நீங்கள் இன்சென்டிவைஸ் பண்ணுறீங்க? அப்போ அந்த ரெஜிமை நீங்கள் ஸ்கிராப் பண்ணியிருக்கணும். இல்லை ஓல்டு ரெஜிம் பற்றி பட்ஜெட்டில் எந்த வார்த்தையுமே இல்லை. அதனால ஒரு பயனே இல்லை. அப்போ அது இருக்கவே கூடாது இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க, நியூ ரெஜிமுக்கு நாங்கள் கொடுக்குறோம், ஓல்டு ரெஜிமை நாங்கள் பார்த்துக்க மாட்டோம்னு சொல்கிறது. அப்போது யூஆர் புட்டிங் த சிட்டிசன் இன்டு த கன்ஃபியூஷன். அப்போ எது பெனிஃபிஷியலோ அதை டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. இதுதான் பெனிஃபிஷியல்னா 95% அதில் தான் போகிறாங்க. அந்த ஓல்டு ரெஜிமில் கண்டினியூ ஆகிறது ரொம்ப லெஸ் சான்ஸ். இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க, ஓல்டு ரெஜிம்லாம் ஓல்டு கவர்மெண்ட், ஓல்டு சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் கொண்டு வந்தது, நாங்கள் புதுசாக கொண்டு வந்து 12 லட்சம் ஆக்கிட்டோம், அதனால் நாங்கள் தான் கரெக்டாக பண்ணுறோங்கிறதுக்கு வெளிப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் யார் வேணால் எடுத்துகிட்டு போனோம், எனிவே நம்மளுக்கு டேக்ஸ் கலெக்ட் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது புரியல. பட் எனிவே ஃபார் சிட்டிசன் டுடே வாட் எவர் த மணி இஸ் ஏர்னிங் 12 lakhs வரைக்கும் தான் கௌதம், 12 lakhs. ஆனால் நீங்கள் 12,10,000 earn பண்ணுறீங்க, 13 lakhs earn பண்ணுறீங்க. 13 lakhs earn பண்ணால் 4 lakhs வந்து டேக்ஸ்டு, 12 lakhs earn பண்ணால் தான் 0 டேக்ஸு. 12,75,000 அந்த ரிபேட், அதாவது சேலரிட்டுக்கு
12 lakh 1 rupee அந்த 1 rupee ஏறினதுனால நீங்கள் 60,000 டேக்ஸ் கட்டணும். 4 lakhsலேருந்து கட்டணும். ஸோ திஸ் இஸ் ட்ரிக் ஆஃப் த ப்ரெசென்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுக்கல. பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ 24 லட்சம் earn பண்ணாங்கன்னா 12 lakhs மைனஸ் பண்ணிட்டு மிச்சம் 12 lakhsக்கு டேக்ஸ் கட்டினா போதும். ஸ்லாபே எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 12 lakhs ஸ்டார்ட் ஆகும். இப்போ 4 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ இதை அனௌன்ஸ் பண்ணும்போது கூட அவங்க 12 lakhs இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி ஸ்லாப் சொல்லும்போது எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஒன்று 12 lakhs சொல்லிட்டு அப்புறம் பார்த்துருக்கலாம். 12 lakhs சொல்லிட்டு எதுக்கு ஸ்லாப் சொல்கிறாங்க, எதுக்கு திருப்பி டேக்ஸ் வந்து 4 lakhs வந்து போடுறாங்க, ஏன் 5% போடுறாங்க, அப்புறம் ஏன் 10% அப்படிங்கிற டவுட் எவென்ச்சுவலாக எனக்கே இருந்தது. இமீடியட்டாக ஐ ஜஸ்ட் வென்ட் த்ரூ. எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு. அவங்க ரிபேட் மாடல் ட்ரை பண்ணுறாங்க. 7 லட்சம் இருந்ததை ஸ்ட்ரெயிட்டாக 12 லட்சம் ஆக்கிட்டாங்க. ரிபேட் மாடல்ங்கிறது என்ன சார்? ரிபேட் மாடல்னா ஒன்றும் இல்லை. இப்போ 12 lakhs அப்படின்னு வச்சுக்கோங்க கௌதம், 60,000 rupees உங்களுக்கு டேக்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 0 to 4 lakhs நில்லு, 4 lakh to 8 lakh 5%, 8 lakh to 12 lakh 10%. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 60,000 ரூபா. அஃப்கோர்ஸ் 12 lakh 75,000, அந்த 75,000 ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடச்சிரும். 12 lakhs வந்துடுறீங்க, நீங்கள் 60,000 ரூபா ஆக்சுவலாக டேக்ஸ் பே பண்ணியிருக்கணும். பட் அந்த 60,000 பே பண்ண வேணாம்னு சொல்கிறது தான் கவர்மெண்ட். டேக்ஸில் ரிபேட், டேக்ஸ் இருக்குது ஆனால் ரிபேட் எங்களுக்கு வேணாம், டேக்ஸ் வேணாம், ரிபேட். ஆனால் எக்ஸம்ஷன் லிமிட்னா என்னென்னா 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸே கிடையாது. 0 to 12 lakhs நோ டேக்ஸ். அப்போ நோ டேக்ஸ்னா உங்களுக்கு டேக்ஸ் எஃபெக்டே இருக்காது. அப்போ அந்த மாடல் எவால்வ் பண்ணுறாங்களா கவர்மெண்ட்னா? பண்ண மாட்டாங்க. ஏன்னா மார்ஜினலாக 12 lakhs தாண்டவங்கள டேக்ஸ் பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. அதுவும் 0 to 4 lakhலேருந்து 12 lakh வரைக்கும் அதை விட வேணாம்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போது எஃபெக்டிவாக எவ்வளோ பேருக்கு இது பயனடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 கோடி பேர் இந்தியாவில், 1.5 கோடி பேர் இந்தியாவில் பயனடைஞ்சிருக்கோம். இந்த 1.5 கோடி தான் சோஷியல் மீடியாவில் இருக்காங்க பெருசாக. அவங்களோட இம்பேக்ட் வந்து சோஷியல் மீடியாவில் வாய்ஸ் அதிகம். அவங்கள ஹாப்பி பண்ணால் எல்லாருமே ஹாப்பி பண்ண மாதிரி நல்ல பட்ஜெட் மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகுன்றது தான் பாயிண்ட். இந்த இன்சைட்டை கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது ப்ராப்ளி சதர்ன் ஸ்டேட்டில் ஓகே. நீங்கள் நார்தர்ன் ஸ்டேட்டில் யாருக்கு இது புரியும்? கஷ்டம். இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். இதை பேசி எல்லாரும் சொல்லி ஸோ எல்லாருமே இன்கம் டேக்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரதும் ரொம்ப கஷ்டம் காமன் பீப்புளுக்கு. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இந்த பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 12 lakhs கொடுத்துட்டாங்க, சூப்பர் பட்ஜெட். ஸோ காமனாக பார்க்கும்போது 12 லட்சம் வரைக்கும் உனக்கு டேக்ஸ் கிடையாது. அப்படி பார்க்கறதுக்கு பர்செப்ஷன். பட் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இஷ்யூஸை பார்லிமெண்டரிஸ்க்கே தெரியாது. சப்சிக்வெண்ட்டாக ஒரு நாளுக்கு அப்புறம் தான் இந்தியா நம்ம பாராட்டிட்டோம்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா 12 lakhsங்கிறது 60,000 தான் மிச்சம். அந்த 60,000 என்ன பண்ணுவாங்க? 12 lakhs தான் ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாருன்னா என்ன பண்ணும்? பை த வே அதே 12 lakhs ஏர்ன் பண்ணுறவர் கேபிட்டல் கெயின்ஸ் வருது, ஒரு ஷேர்ஸ் வித் கேபிட்டல் கெயின்ஸ் வருது, இல்லை வந்து ஃபிக்ஸட் இன்கம்ல டேக்ஸ் வருது, டேக்ஸ் இருக்குது. ஸோ த பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர், எதுவுமே இல்லாமல் வெறும் சேலரி மட்டும் வச்சுருக்காரு பாருங்க, அவருக்கு மட்டும்தான். அதான் சொன்னேன், 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடி பேருக்கு இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பெனிஃபிட்டாக இருக்குமே தவிர, கொஞ்சம் வீட்டு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காரு, அதை வந்து ஒரு வீடு ரெண்ட் விட்டுருக்காங்க, அப்பா கொடுத்த வீடு, அது ரெண்ட் வருது, அதெல்லாம் வந்து ஆடப் பண்ணால் கிராஸ் ஆகும், அப்போ பெனிஃபிட் இருக்காது. ஓகே சார், இப்போ நான் ஓல்டு ரெஜியூமில் இருக்கேன், நான் 80 சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுறேன், சில சேவிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ என்ன நியூ ரெஜிம்க்கு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் 12 lakhs ஸ்லாபில் இருக்கேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த 80 நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டோடைய அதில் வர குமுலேட்டிவ் டேக்ஸ் இது வந்து இந்த 12 lakhsோட அஃபெக்ட் ஆகுமா? அது வந்து 12 lakhs 15 to 25,000 30,000 போகும்போது, நான் அந்த ஸ்லாபை விட்டு வெளியில் போகும்போது எனக்கு 4 lakhsக்கு மேலே இது எல்லாமே டேக்ஸபிளாக வருமா? கண்டிப்பாக. ஓல்டு ரெஜிம் பொறுத்த வரைக்கும் அது வந்து டேக்ஸ் ஓல்டு ரெஜிமில் வச்சிருப்பாங்களா அடுத்த ஃபினான்ஷியல் இயர் வரைக்கும்? அல்ல, ஆக்சுவலாக அதாவது சொல்கிறேன், 95% என்னோட கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். 95% என்னோட கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட். எனக்கு தெரிஞ்சு 99% 12 lakhs earn பண்ணுறவங்க மோஸ்ட்லி சார்ட் அக்கௌண்டன்ஸ் வச்சு தான் they'll be ஃபைலிங். ஓகே. ஸோ ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சார்ட் அக்கௌண்டன்ட் என்னவா இருக்கும்? எவென்ச்சுவலாக நியூ ரெஜிம் போயிடுங்க, இனிமேல் இதெல்லாம் இருக்க போகிறது இல்லைன்னு. அப்போ நியூ ரெஜிம் ஏன் வந்து கவர்மெண்ட் இவ்வளோ இன்சென்டிவைஸ் பண்ணுறாங்கன்ற பாயிண்ட்டும் இருக்குது. நியூ ரெஜிமில் என்னென்னா, there are 2 things in நியூ ரெஜிம்: ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி. இது ரெண்டு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் மிடில் கிளாஸு. ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா மறைக்க முடியாது. டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரியில் எங்கெல்லாம் நீங்கள் வந்து பேமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற இன்ஃபர்மேஷனும் இருக்குது. இப்போ லிட்ரலாக கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹானஸ்ட் டேக்ஸ் பேயராக இருக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. கவர்மெண்ட் இப்போது நீங்கள் ஹானஸ்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறாங்க. ஓகே, தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் அசஸ்மெண்ட்லேயே. இதுதான் எங்களோட அசஸ்மெண்ட்டு, நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்றாங்க. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, இதெல்லாம் இருக்குது, நீங்கள் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ணலன்னு சொல்ல போகிறாங்க. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ செக் மெக்கானிசம். நெக்ஸ்ட் ஃபேஸ் என்னென்னா, ஏஐலாம் வந்துட்டுருக்கு, அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டு.
ஜெனரேட்டிவ் ஏஐ இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு 500 crores கிட்ட அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, தேவைன்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட். ஏன்னா கலெக்ஷன் ரெவென்யூ அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ அதில் வந்து என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா ஆட்டோ பாப்புலேஷன். நீங்கள் ரிட்டனே ஃபைல் பண்ண வேணாம், உங்களுக்கு ஒரு மெயில் வரும், இதுதாங்க உங்களோட இன்கம், இதில் வந்து நீங்கள் 12 லட்சம் கிராஸ் ஆகிட்டீங்க, உங்கள் டேக்ஸ் இவ்வளோ, நீங்கள் ஜிபேயில் கட்டிட்டு போயிடுங்க. நீங்கள் எதுவுமே கம்ப்யூட் பண்ண வேணாம். ஏஎஸ்ஸு, டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் சம்மரி, உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸு, உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸு எல்லாமே கேப்சர்ட். அவங்க எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துருக்கோம், ஃபைல் பண்ணியிருக்கோம். ஆமாம், இப்போ பார்த்துட்டு நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிட்டு ஓகே மட்டும் பண்ணுங்கள். எல்லாம் பார்ப்பாரு, கரெக்டாக இருக்குது, ஓகே, பே த டேக்ஸ், ஃப்ளாட் ரேட் ஆஃப் டேக்ஸ் சிஸ்டமில். இதுதான் விஷன் ஆஃப் த கவர்மெண்ட்டாக ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சரி, இந்த நியூ டேக்ஸ் ரெஜிம், ஓல்டு டேக்ஸ் ரெஜிமுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. இப்போ ஐடியலாக பாரதிய ஜனதா பார்ட்டி இதை கொண்டு வராங்க, இதில் நல்லதும் இருக்குது, இதனால் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கும் ஃபியூச்சர்லங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜிஎஸ்டி வரும்போது எப்படி இருந்ததோ, ஜிஎஸ்டி இஸ் அ குட் டேக்ஸ், பட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதில் சிக்கல் இருக்குது. இப்போ இன்கம் டேக்ஸ் இது இந்த நியூ டேக்ஸ் ரெஜிமில் என்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் இதை எதிர்க்க வேண்டியது யார்? ஸ்டேட்டு. ஏன்னா அவங்க ஸ்டேட் சப்ஜெக்ட் கிடையாது, எதிர்த்துருக்கலாம் ஃபெடரலிசமில். அவங்களும் சைலண்ட்டாக இருக்கிறது காரணம் என்னென்னா, இன்கம் டேக்ஸ் ஏற ஏற ப்ரொப்போர்ஷனேட்டாக ட்வின் பிரதர்ஸ்னு நேற்று ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன், சாம்பரில் அட்ரஸ் பண்ணும்போது, இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் வேறு நாட் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி அர்லியர். இப்போது வந்து இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் போஸ்ட் 2017 ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. இன்கம் டேக்ஸ் ஏறிச்சுன்னா ஜிஎஸ்டி ஏறும். ஏன் ஏறும்னா, அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஒருத்தரும் வந்து ஃபார்மல் எக்கானமிக்கு வராங்க. ஃபார்மல் எக்கானமி வந்தால் கண்டிப்பாக ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஜிஎஸ்டி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுப்பாங்க, அவுட்புட் டேக்ஸ் கட்டுவாங்க. அப்போ ஜிஎஸ்டி ஏறும். அப்போது இன்கம் டேக்ஸும் ஏறி ஜிஎஸ்டி ஏறிச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பெனிஃபிட்டு. அதனால் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிங் சிஸ்டமை ஸ்டேட்ஸும் வரவேற்கிறாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா பெரிய எதிர்ப்பு இல்லை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓகே 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலும், ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ், குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஜிஎஸ்டி இருக்கவங்களே கூட பல ஜிஎஸ்டி ரிஃபார்முக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை, இன்க்ளூடிங் பாப்கார்ன். இதே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் பாப்கார்னுக்கு டேக்ஸ் போடும்போது கூட எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஃபோர்ட்டிஃபைட் கர்னல் ரைஸுக்கு யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கொண்டு வந்தாங்கன்ற ஒப்பீனியன் இருந்தாலும், ஆக்சுவலாக ஃபிட்மெண்ட் கமிட்டி யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டரும் கங்கர் பண்ணுறாங்க, பாப்கார்ன் மேலே டேக்ஸ் கொண்டு வாங்க ஜிஎஸ்டிலன்னு. அதை எதிர்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்கா? ஸ்டேட்ஸோட எதிர்க்க மாட்டாங்க. காரணம் என்ன? ஒரு பாப்கார்ன் விற்கும் போது சிஜிஎஸ்டி இருக்குது, எஸ்ஜிஎஸ்டி இருக்குது. ஸ்டேட்டுக்கு ரெவென்யூ தேவை, விலையில்லா ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுக்காக, திட்டங்கள் கொடுக்கறதுக்காக. அது வந்து மக்களுக்கு கொடுக்கணும் நம்ம ஸ்டேட் பொறுத்த வரைக்கும். பட் எந்த ஸ்டேட்டுமே எதிர்க்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா ரெவென்யூ கலெக்ஷன். ஆனால் இங்கே தேசிய அளவில் பார்க்கும்போது காங்கிரஸ் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. மக்களுடைய சேவிங் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கடுமையாக எதிர்க்கிறார். இது வந்து மக்கள் சேர்த்து வைக்கிற, அவங்களா ஒரு சிஸ்டமில் சேர்த்து வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ அரசு வந்து நீ செலவு பண்ணி நீ ஏன் சேர்த்து வைக்கிற அப்படின்ற இடத்துக்கு புஷ் பண்ணுறாங்க. இது எப்படி சரியான பட்ஜெட்டாக இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. கிரிட்டிக்கலாக ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் வந்து டு அன் எக்ஸ்டென்ட் ரைட்டு. அதான் நான் முதலே ஒரு ரிஃப்ளெக்ஷனாக கொடுத்துருந்தேன். நீங்கள் வந்து சேவிங் பண்ணக்கூடிய மெத்தடை கம்பல்ஷன் பண்ணி நம்ம வச்சுட்டு இருந்தோம். இந்தியாவில் சேவிங் பர்சன்டேஜ் வந்து 32% இருந்தது. இப்போ சேவிங் பர்சன்டேஜ் ஜென் ஜி எஸ்பெஷலாக வந்து யாரும் சேவ் பண்ண விரும்புறதில்லை. இதுதான் ஃபேக்ட். அதுவும் வந்து இந்த சிப்பெல்லாம் கூட கொஞ்சம் மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கிறதுனால போகிறாங்க. டிஜிட்டல் ஏரால நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிப் சம்மந்தப்பட்டதாகட்டும், மியூச்சுவல் ஃபண்டு, இந்த ஷேர் மார்க்கெட் தொடர்பாக மக்கள்கிட்ட நிறைய அவேர்னஸ் வந்திருக்கு. நிறைய பேர் ஒரு காலத்தில் ஷேர் மார்க்கெட்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் போல இருக்குன்ற, இன்றைக்கி எல்லாரும் அவங்க மொபைலில் டெய்லி ட்ரேட் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. மக்கள் சேவிங்ஸை நோக்கி அவங்க ஏதோ நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ற நோக்கி தள்ளுறாங்கல்ல. அரசு மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணாமல், இல்லை நீ இனிமேல் சேர்த்தெல்லாம் வைக்காத, உனக்கு 12 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது, நீ ஆல்ரெடி சேர்த்து வச்சிருக்கல, அது எல்லாத்தையுமே இனிமேல் உனக்கு இது பண்ணாத அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியா? இல்லை, இப்போது சேவிங் பாயிண்ட்டுக்கே நான் போல. சேவிங்கிறது ஒன் ஆஃப் த மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப். இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ சேவிங் யூ. இப்போது ஏடிசியில் வாட் வாஸ் டார்கெட்டட்? எல்ஐசியில் காசை போடுங்கன்றத மோஸ்ட்லி எல்லோரும் இன்சூரன்ஸ் எடுத்துருவோம் ப்ரீமியம் கட்டி. ஏன் அதை கட்டணும்? ஏன் அந்த இன்சூரன்ஸ் எடுத்தோம்னா நம்ம லைஃபை காப்பாற்றிக்கிறது. அதுவும் சேவிங் தான். சேவிங் நாட் நெசசரிலி மீன்ஸ் புட்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட் alone is not saving. In fact, that's a saving which is not in your hands. மார்க்கெட் லிங்க்டு. அப்படி இருக்கும்போது அது ஒன் ஆஃப் த சேவிங்காக இருக்கலாமே தவிர, இப்போ யூத் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிளாஸு போயிட்டு ஒரு சிப்பு போட்டால் மார்க்கெட்டில் காசு வந்துன்னு நினைக்கிறாங்க. இட் டசன்ட் ஒர்க் தட் வே. இட் ஒர்க்ஸ் ஆன் அ லாங் டர்ம் பேசிஸ். அது எல்லா இன்வெஸ்டர்ஸுமே பார்க்குறோம். அவங்க எல்லாரும் ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறாங்க டெலிவிஷன்லேயும் சரி. ஷார்ட் டேர்மில் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. க்ரோத் ஃபண்டாக அது மாறணும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் தான் அது வந்து ஹெல்ப் ஆகும் ஜென் ஜிக்கு.
பட் ஜென்சி என்ன பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் இந்த கிளாஸு சிப்பு அது என்னென்னே புரியாமல் காசை விட்றவங்க தான் அதிகமாக இருக்காங்க. F1 டோன் ஒன்று RBI பண்ணாதீங்கன்றாங்க. செபி வந்து கடுமையாக வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியிட்டிருக்காங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஜென்சி வந்து அதை நோக்கி போகிறாங்க, அதில் இழக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது சேவிங்ன்ற எலிமெண்ட்டு பாச்சிதம் அவர்கள் சொல்லக்கூடியது ஓல்டு ரெஜிமில் இருக்கக்கூடிய 80C 80D இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு டிடக்ஷன் மாடல், அது சர்டன்லி தேவை. பட் இப்போ நீங்கள் நியூ ரெஜிம் கொண்டு வந்து ஓல்டு ரெஜிமில் இருக்கக்கூடிய சேவிங் மெத்தட் திருப்பி கொண்டு வர முடியாது. கொண்டு வர முடியும், பட் அது ஆப்ஜெக்ட் கிடையாது. ஏன்னா கிளியராக ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாங்க, கன்சம்ஷன் தான் நீங்கள் பண்ணணுங்கிறத இன்டைரக்டாக புஷ் பண்ணுறாங்க. அதில் வந்து நீங்கள் சரியான அணுகுமுறை தானா? எனக்கு தெரிஞ்சு கன்சம்ஷன் பண்ணுறது மட்டுமே சரியான அணுகுமுறை கிடையாது. நான் எப்போ சரியான அணுகுமுறை, இப்போது கௌதம் சத்யகுமார் எப்போ செலவு பண்ணலாம் சம்பாதிச்சது என்னன்னா, கவர்மெண்ட் ஃபியூச்சரை நம்மளை பார்த்துக்கோன்னா பரவாயில்ல, வீடு கிடைக்கும், இல்லாட்டி இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் நம்மளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கும், என்ன உடல்நிலை பிரச்சனை வந்தாலும் கவர்மெண்ட் பார்த்துப்பாங்க. இப்போ கனடாவில், யூஎஸில், ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற மாதிரியான சோஷியல் செக்யூரிட்டி இருந்தால், இங்கே சோஷியல் செக்யூரிட்டி இல்லையே. நீங்கள் சேமிக்காமல் இருந்தால் 55 வயசில் யார் பார்த்துப்பா? பணமே இருந்தாலுமே பார்த்துக்காமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. பணம் இல்லைன்னா அப்போ யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி போய் சம்பாதிக்க முடியாது. அதுவும் ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி இருந்தாலும் பரவாயில்ல, டெக்னாலஜி மாறுது, அது கேட்சப்பும் பண்ணிக்க முடியாது. அப்போ 55 வயசில் ரிட்டையர் ஆனால் சோஷியல் செக்யூரிட்டி இல்லாமல் இருக்கிறது ஒரு கன்சர்னாக இருக்கும். அதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து, இல்லை ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை கொண்டு வந்து இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வந்தால் கண்டிப்பாக பயன்பட்டுருக்கும். இதில் சீனியர் சிட்டிசனுக்கும் எதுவுமே இல்லை இந்த பட்ஜெட்லங்கிறது தான் பாயிண்ட் டு பி நோட்டட். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் விசிட்டே ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts.